அன்பார்ந்த நேயர்களே, ஏகியோப் தொலைக்காட்சி தமிழ் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு ஜூலை 2026 மாதம் உள்மன வலிமை, பொறுமை மற்றும் எதிர்கால முன்னேற்றத்திற்கான திட்டங்களை உருவாக்க உதவும் மாதமாக அமைகிறது. சில விஷயங்களில் நிதானமான அணுகுமுறை தேவைப்பட்டாலும், இறைநம்பிக்கையுடன் செயல்பட்டால் நல்ல அனுபவங்களை பெற முடியும். இந்த மாதத்தில் சூரியன் ஜூலை 16 வரை உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். இது சுப பலன் தரும் அமைப்பாகும். நண்பர்கள், சமூக வட்டாரம் மற்றும் நீண்டகால இலக்குகள் தொடர்பாக நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் சூழ்நிலைகளும் அமையக்கூடும். ஜூலை 16க்குப் பிறகு சூரியன் 12ஆம் வீடான கடக ராசிக்கு மாறுவதால் சிறிது ஓய்வு எடுத்து எதிர்கால திட்டங்களைப் பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். செவ்வாய் மாதம் முழுவதும் 10ஆம் வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார். தொழில் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இது அமைகிறது. உங்கள் உழைப்பும் அர்ப்பணிப்பும் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் கவனத்தை ஈர்க்கலாம். முக்கிய பணிகளில் நிதானமாக செயல்படுவது சிறந்த பலனை வழங்கும். புதன் மாதம் முழுவதும் 11ஆம் வீடான மிதுன ராசியில் இருப்பதால் நண்பர்கள், வணிகத் தொடர்புகள் மற்றும் புதிய திட்டங்கள் தொடர்பாக நல்ல ஆலோசனைகள் கிடைக்கலாம். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடும். குரு மாதம் முழுவதும் 12ஆம் வீடான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். இது உள்மன வளர்ச்சி, ஆன்மீக சிந்தனை மற்றும் வாழ்க்கையின் ஆழமான அர்த்தங்களை உணர உதவும் அமைப்பாகும். வெளிப்படையான வளர்ச்சியை விட உள்ளார்ந்த முதிர்ச்சி அதிகரிக்கும் காலமாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இறைநம்பிக்கையும் தியானமும் மன அமைதியை அதிகரிக்கும். சுக்கிரன் ஜூலை 5 வரை 12ஆம் வீடான கடக ராசியில் இருந்து மன அமைதிக்கும் உறவுகளில் புரிதலுக்கும் உதவுகிறார். அதன் பின்னர் உங்கள் ராசிக்குள் சஞ்சரிப்பதால் கவர்ச்சி, தன்னம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கலாம். புதிய சந்திப்புகள் மற்றும் நல்ல அனுபவங்கள் மனநிறைவை தரக்கூடும். சனி மாதம் முழுவதும் 8ஆம் வீடான மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இது அஷ்டம சனி காலமாக கருதப்படும். எனவே வாழ்க்கையின் பல விஷயங்களை பொறுமையுடன் அணுகுவது நல்லது. அவசர முடிவுகளைத் தவிர்த்து திட்டமிட்டு செயல்படுவது எதிர்கால நன்மைக்கு வழிவகுக்கும். சனி வழங்கும் அனுபவங்கள் நீண்டகால ஞானத்தை அளிக்கும். ராகு 7ஆம் வீடான கும்ப ராசியில் இருப்பதால் உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகள் தொடர்பாக புதிய புரிதல்கள் உருவாகலாம். பிறரின் கருத்துக்களையும் மதித்து செயல்படுவது நல்ல ஒத்துழைப்பை உருவாக்கும். கேது உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். இதனால் ஆன்மீக சிந்தனை, தன்னிலை ஆய்வு மற்றும் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கலாம். வெளிப்புற வெற்றியுடன் உள்மன அமைதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை உழைப்பை அதிகரிக்க வேண்டிய காலமாக இது அமைகிறது. பொறுமையுடன் செயல்பட்டால் எதிர்காலத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அடித்தளம் உருவாகும். பணவரவை பொறுத்தவரை தேவையான செலவுகளுக்கும் சேமிப்பிற்கும் இடையில் சமநிலையை பேணுவது நல்லது. திட்டமிட்ட நிதி மேலாண்மை மன நிம்மதியை வழங்கும். குடும்ப வாழ்க்கையில் அன்பும் புரிதலும் முக்கிய பங்கு வகிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் திறந்த மனதுடன் பேசுவது உறவுகளை மேலும் வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு அளிப்பது அவசியம். சீரான உணவு, போதிய தூக்கம் மற்றும் தினசரி நடைப்பயிற்சி புத்துணர்ச்சியை அளிக்கும். இந்த மாதம் உங்களுக்கான ஆன்மீகச் செய்தி என்னவென்றால், சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மெதுவாக நடத்துவது நம்மை வலிமையாக்குவதற்காகவே. பொறுமையுடனும் இறைநம்பிக்கையுடனும் முன்னேறுங்கள். தினசரி பிரார்த்தனை, தியானம் மற்றும் நல்லெண்ணச் செயல்கள் மன அமைதியையும் இறையருளையும் அதிகரிக்கும். மொத்தத்தில் ஜூலை 2026 மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உள்மன வளர்ச்சி, பொறுமை, ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் எதிர்கால வெற்றிக்கான அடித்தளத்தை அமைக்கும் முக்கியமான மாதமாக அமைகிறது. நன்றி. மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு ஏகியோப் தொலைக்காட்சி தமிழ் ஜோதிட சேனலை தொடர்ந்து பாருங்கள்.